அரங்கம் நிறைய வந்திருக்கக்கூடிய அத்தனை தமிழ் காதலர்களுக்கும் எழுத்துலக ஜாமவான்களுக்கும் மாலை நேரத்து வணக்கம். ஒரு அஞ்சலி கூட்டம் எப்படி நடத்தணும், ஒரு அஞ்சலி கூட்டத்தில் என்ன சொல்லணும், அஞ்சலி கூட்டத்தினுடைய நோக்கம் தான் என்ன. 2007-8 அந்த காலகட்டத்தில் எழுத்தாளர் சுஜாதா தவறிட்டாங்க. அப்போ இயக்குனர் வசந்த் கேளடி கண்மணி திரைப்படம் எடுத்த ஒரு அஞ்சலி கூட்டம் ஏற்பாடு செய்திருந்தார். நாரதகான சபா நிரம்பி வழிகிறது. நான் ஒரு எளிய வாசகனா அப்படி ஓரமாக நின்றுக்கிட்டு இருந்தேன். எல்லா ஆளுமைகளும் வந்திருக்கிறாங்க. தமிழ் எழுத்தாளர்களில் முத்திரை பதித்த முக்கிய எழுத்தாளர்னா பாலகுமாரன் ஐயா வந்திருக்கிறாரு. ஒவ்வொருத்தரும் பேச பேச ரொம்ப எமோஷ்னலாக எல்லாரும் அவங்களுடைய அந்த பர்சனல் கனெக்ட் இருக்கும் இல்லையா. சுஜாதா சாருக்கு திரைத்துறையிலும் நண்பர்கள் அதிகம். எல்லாரும் பேச பேச எமோஷ்னலாக இருந்தாங்க. ஒவ்வொரு முறையும் கீழே இறங்கி வசந்த் சார் வந்து பாலகுமாரன் சார்கிட்ட ஐயா அடுத்து நீங்க அப்படிங்கும்போது அப்படி ஏந்திரிப்பாரு. அவரால் பேச முடியாது. கண்ணில் இருந்து தார தாரையா கண்ணீர் கொட்டும். இல்லடா நான் அப்புறம் பேசுனா உட்காந்துறேன். இது ஒரு 4 முறை. நான் கரெக்டாக அங்கே தான் நிற்கிறேன். ரொம்ப சங்கடமாக இருந்தது, என்ன இப்படி போகுதுன்னு. அப்போ பேராசிரியர் கு ஞானசம்பந்தம் ஐயா மேடைக்கு மேலே பேச வந்தார். வந்துட்டு ரொம்ப எளிமையாக சுஜாதா அவர்களினுடைய எழுத்துகளில் இருக்கிற ஹாஸ்யம் இருக்கு பாருங்க, நகைச்சுவை இருக்கு பாருங்க, அதை கடன்னு சொல்லிட்டே இருந்தார். சுஜாதா ரொம்ப விவரமான ஆளுங்க, போகிற போக்கில் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போயிடுவார். சேலை அவள் உடும்பில் பூணூல் அப்படின்ட்டு எழுதிட்டு போயிட்டாரு அப்படின்னு கீழே எல்லாரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் பேசுறாரு, தன்னை மறந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நடுவில் ஒரு துண்டு சீட்டு நம்ம நண்பர் நிக்கில் முருகன் வந்து வைக்கிறாரு. அதுக்கு பிறகு ஃபுல்லாக பேசி முடிச்சு கீழே இறங்கினோன்னா நான் கேட்டேன், சார் நடுவில் ஒரு துண்டு சீட்டு வந்தது என்ன? அப்போ சொன்ன ஒன்றும் இல்லை, நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் ஒரு துண்டு சீட்டை அனுப்பியிருந்தாரு, என்ன பேச்சை முடிக்க சொல்லியிருந்தேன். இல்லை தன்னை மறந்து திருமதி சுஜாதா கொஞ்ச நேரம் சிரித்து கொண்டிருக்கிறார், இன்னும் சிறிது நேரம் பேசுங்கள்னு எழுதி அனுப்பியிருந்தாரு. வாழ்நாள் துயரம்ல அவங்க திருமதி சுஜாதாக்கு வந்து எப்பேற்பட்ட அதையே மறந்து ஒரு எழுத்தாளனுடைய அந்த அந்த பன்முக திறமையை, அந்த குணங்களை எல்லாம் சொல்லி, உண்மையில் ஒரு எழுத்தாளருக்கு நாம் செலுத்தக்கூடிய மிக சிறந்த அஞ்சலி என்ன தெரியுமா? அவர் எழுத்தை கொண்டாடுவதுதான். வாழ்நாள் முழுக்க பூமணி ஐயாவினுடைய எழுத்தை நம்ம கொண்டாடணும். என்னுடைய சின்னஞ்சிறு வயதிலிருந்து ரொம்ப சேட்டை பிடித்த பையன் நான். எல்லா மேடையிலும் எந்த அமைச்சரும் சொல்ல மாட்டாங்க, நான் சொல்லுவேன். என் வகுப்பின் ஆக சிறந்த மக்கு மாணவன் நான் தான். ஒரு குழந்தை ஆடும் ஓடும் பாடும், ஒரு குழந்தை ஸ்போர்ட்ஸில் இருக்கும். நான் எதுவுமே பண்ண மாட்டேன், அமைதியாக இருந்து நல்லா வேடிக்கை பார்ப்பேன். ஒரு சின்ன மாட்டு வண்டி, அப்போலாம் இந்த குப்பைகளை சுத்திகரிப்பு செய்கிறதுக்கு மாட்டை கட்டி தான் அந்த வண்டியில் வந்து போவாங்க. அது மெல்ல மெல்ல அசைந்து தான் போகும். அதில் இருக்க டயர்கள் கூட ரொம்ப படுதடைந்தான் இருக்கும். ஆனால் பார்க்கும்போது அதில் வந்து ஏதோ பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இப்படி வேடிக்கை பார்ப்பனாகவே நான் இருந்தேன். அப்போ ஒரு கோடைகால விடுமுறையினுடைய கடைசி நாள், இன்னைக்கு ஆசை தீர விளையாண்டுருணும் அப்படின்னு விளையாடிக்கிட்டே இருக்கும், சோறு தண்ணி இல்லாமல். அப்போ அந்த கடைசி போட்டி, அந்த சூரியன் மறைந்து கொண்டு இருக்கிறது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இருட்டிடும், வீட்டுக்கு போனோம். இதான் கடைசி விடுமுறை நாள். ஆசை தீர விளையாடும் போது கடைசி கிரிக்கெட் மேட்ச்சு. கிரிக்கெட்னா ஒன்றும் இல்லை, தென்னை மட்டையை வச்சு நாங்களே ஒரு பந்து பண்ணி விளையாடிக்கிட்டு இருப்போம், சுற்றி கருவேலங்காடு, அவுட்ஸ்கட்ஸ் ஆஃப் சென்னை. அப்போ அந்த கடைசி போட்டியினுடைய கடைசி பந்து, நான் தடுப்பு பண்ணி ஃபீல்டிங்கில் இருக்கேன். இப்போ மனசுக்குள்ளே வேண்டிக்கிறேன், கடவுளே தப்பி தவறி பந்து என் பக்கம் வந்துடக்கூடாது, 2 வந்தாலும் நான் அதை விட்டுறக்கூடாது. விட்டுட்டேன்னா அடுத்த வருஷம் சம்மர் ஹாலிடேஸ் வரைக்கும் என்னை திட்டிக்கிட்டே இருப்பானுங்க, சபிப்பானுங்க. அன்னைக்கு கடவுள் எனக்கு கை கொடுக்கல, பந்து சரியாக என்னை நோக்கி அடிச்சிட்டான் அந்த பையன். நான் விட்டுட்டேன். விட்டு தட்டு தடுமாறி பந்து ஓடிக்கிட்டே இருக்கு. எல்லாரும் கத்துறானுங்க. நீங்க என்னென்ன கெட்ட வார்த்தையில சின்ன பசங்க கத்தோன்னு நீங்க கற்பனை பண்ணிக்கங்க. 8வது படிக்கிறோம். எடுத்துறேன்டா அங்க ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க, மேட்ச் போயிட்டு இருக்கு. ஒரு ஆர்வத்தில் என்ன பண்ணிட்டேன், பந்து ஒரு புதருக்குள்ள போச்சு, கையை விட்டுட்டேன். வெளில எடுக்கும்போது சரியா என்னுடைய நடுவிரலை கவ்வி, ஏதோ சின்ன இறை நினைச்சு கட்டுவிரியன் பாம்பு என் நடுவிரலை கவ்வி அதனுடைய முழு உடலை என் உடம்புல சுத்துது. எனக்கு என்னன்னு ரியலைஸ் பண்ணவே சுதாரிக்கவே சில நொடிப்புலதாச்சு. என்ன இது அப்படின்னு இதை உதறேன். வெளில வந்து எதிரில் நான் என் நண்பன் பார்த்து டேய் பாம்புடா அப்படின்னு அவன் கத்துன பிறகுதான் ஐயோ என்னதான் பாம்பு கிடைக்குதுன்னு உதறி தலை சுத்தி எனக்கு திடீர்னு நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தூக்கிக்கிட்டு ஓடுறாங்க. அந்த ஓடு வேலை போட்ட வீடுகள் தான் அங்கெல்லாம் இப்போ ஓட்டு வீடு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இருக்கும். சுத்தி ஊரு கூடிட்டாங்க. அந்த அக்காக்கள் பேர் தெரியாது, எல்லாரும் அந்த கருப்பு ரிப்பனை கட்டியிருப்பாங்க, அந்த ஒரு ரெட்டை ஜடை போட்டு. எல்லா அக்காக்களும் ரிப்பனை பிச்சு என் கையை சுற்றி கட்டுறாங்க விஷம் ஏறக்கூடாதுன்னு. ஒரு அம்மா ஓடி வந்து இல்லை கை நீல நிறமாக மாறுது, பிள்ளைக்கு விஷம் ஏறிடும், நம்ம விரலை வெட்டிடுவோம் அப்படின்னு டோபாஸ் பிளேட் வந்து வெட்டுறாங்க.
அதை பார்த்துக்கிட்டே இருந்த பெரியவர், என்னங்க கூறு கெட்ட திறமை தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அந்த அருவாளை தூக்கிடுவாங்க, விரலே வெட்டிடுவோம் நம்ம. நான் சொன்னேன், நான் செத்தாலும் பரவாயில்ல, என்னை ஆஸ்பத்திரிக்கு மட்டும் கூட்டு போயிருங்க, யாரும் இதெல்லாம் பண்ணாதீங்க. இதை கேட்டு அங்கிருந்து கொஞ்சம் தள்ளி இருந்த எங்க சித்தி வீடு, அவங்களுக்கு எங்க அம்மாவுக்கும் பெரிய தகராறு. சித்தி அம்மா அடிச்சுட்டாங்க, பேச்சுவார்த்தையே இல்லை. இப்போ சித்தி மகன் என்னை விட பெரியவன் எங்க அண்ணன், அவன் ஐயோ என் பெரியம்மா மகன் என்னடா பண்ணீங்க என் தம்பி அண்ணன் வந்து கத்துறாரு, பாம்பு கடிச்சிருச்சுன்னு தூக்கி என்னை ஒரு சைக்கிளில் வச்சு சைக்கிளோட பின்னாடி கட்டி அந்த நண்பர் ஒருத்தர் அவரை சைக்கிள் ஓட்ட சொல்லி, நம்ம நாடோடிகள் சசிகுமார் இருக்கார்ல, அது மாதிரி கூடவே எங்கள் அண்ணன் ஓடி வரான், ஊரே சேர்ந்து ஓடி வருது. ஓடுறாங்க, இவனால ஒரு கட்டத்துக்கு மேலே ஓட முடியல, சட்டையெல்லாம் பிச்சுக்கிட்டு அவர் ஓட்டுறவர் கேட்குறாரு, நான் வேணா மெதுவாக போவா, டேய் அவர் கெட்ட வார்த்தையை போட்டு வேகமாக போடா, பிள்ளைங்க தான் ஆகிட போகுது. ஓடி 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 அந்த பல்லாவரத்துல இருந்து அந்த குரோம்பேட்டு கிட்ட வந்து ஒரு சின்ன டிஸ்பென்சரி, 10க்கு 10 ரூமு, பச்சை கலர் ஸ்க்ரீன் போட்டிருக்கோம். அந்த டாக்டர் கிட்ட வச்சோம்னா டாக்டர் தான் முதல்ல கேட்டார், இப்போ ஏன் அழுவுற, எலும்பு முறிவா, ஒன்றும் இல்லையே, தூக்கம் வர மாதிரி தானே இருக்கு. ஆமாம் சார், இந்த ஊசி போட்டால் உன்னை காப்பாற்ற போகிறேன், நீ பாட்டு ஜாலியார் அழுவாத. அவன் ஊசி போட்டு ஸ்க்ரீனை மூட்டு வெளில வந்து சொல்கிறார், கேஸு பிழைக்கிறது கஷ்டம், ஜிஹெச் மாதிரி கூட்டு போயிடுங்கட்டோன்னா இன்னும் ஒவ்வொன்று அழுகுறேன். ஐயோ என்கிட்ட எல்லாருமே போய் சொல்கிறாங்களே. அதுக்குள்ளே ஒரு ஆட்டோக்காரரை பிடிச்சி ஆட்டோவில் என்னை போட்டு ஆட்டோ டிரைவர்கிட்ட போய் பேச்சு கொடுத்துக்கிட்டே, நீ சானிட்டரி ஜிஹெச்சுக்கு போயிடு, நான் இன்னும் கொஞ்சம் பேரை கூப்பிட்டு வரேன்னு எல்லாரும் ஓடுறாங்க. அவள் 8ஆம் வகுப்பு படிக்கிற பையன், ரொம்ப அந்த கேங்கிசம்லாம் இருக்கும், வன்முறை மீது பெரிய ஈடுபாடு. அந்த பையன்ட்டு அந்த ஆட்டோ டிரைவர் கேட்டுக்கிட்டு வர, தம்பி உனக்கு ஆ இ தெரியுமா, ஏபிசிடி சொல்லு. நானும் சொல்லிக்கிட்டேன், ஏன்னா நினைவு போயிடக்கூடாதுன்னு. ஏபிசி தான் வருது, டிலாம் வாய் உளருது தண்ணி அடிச்சவங்க மாதிரி. நான் திரும்ப நான் யோசித்தது, என்ன நடந்தது நம்ம வாழ்க்கையில, நல்லா தானே போயிட்டு இருந்தது. முதல் முறையா உயிர் பயம், நாம பாட்டு ஒவ்வொரு கிரவுண்டா போவோம், மேட்ச் ஆடுவோம், சண்டை வரும், இந்த தெருவுல இருந்து அந்த தெருவுக்கு அடிக்க போவோம், அந்த தெருவுல வந்து நம்மளை அடிச்சுட்டு போவாங்க, இப்படிதான் நல்லா தான். திடீர்னு எல்லாமே மாறிடுச்சு. விசித்திரமான ஒரு குளிர் என் உடம்பு முழுக்க பரவிக்கிட்டே இருக்கு, கண்ணு சொருகுது. இவ்வளவுக்கு நடுவில் என் கூட விளையாண்ட பசங்க வீட்டுக்கு போய் எங்க அம்மா வந்து இரவு தக்காளி சட்னிக்காக தக்காளி பழத்தை நறுக்கிட்டு இருந்தப்ப, ஆண்டி ராஜ பாம்பு கடிச்சிருச்சுன்றோன்னா, ஐயோ நான் பெத்த புள்ள தூக்கி போட்டுட்டு எங்க அம்மா எப்படி வர்றதுன்னு தெரியல. அப்பெல்லாம் ஆட்டோ கிடையாது, ரொம்ப ரொம்ப பின்தங்கிய காலம். அப்ப அந்த ரயில்வே ட்ராக்ல கருங்கற்கள் இருக்கும் பாருங்க, அந்த ட்ராக்ல எங்க அம்மா வெறுங்கால ஓடி வர ஆரம்பிச்சிருக்காங்க. பல்லாவரத்துல இருந்து குரோம்பேட்டில் எங்க அம்மா ஓடி வந்து அந்த வேகத்தை பார்த்து சுத்தி இருந்தவங்களாம், இந்த அம்மா ஏதோ தற்கொலை முயற்சியில் இருக்குன்னு நினைச்சு பிடிச்சி இழுத்து, ஓடாத நில்லு, என்னை விடுங்கடா விடுங்கடா, கத்தி இருக்கு கதறி இருக்கு, இப்பெல்லாம் பண்ணக்கூடாது, யாரு அப்படின்ட்டு, இல்லை என் பிள்ளை ஆஸ்பத்திரியில் இருக்கு என்னை விடுங்க. அவனும் ஓடி இதை பார்த்து இன்னொரு ஆட்டோ டிரைவர், நீ வண்டியில் ஏறுமா நான் கூப்பிட்டு போறேன்னு ஆட்டோவை கொண்டு வந்து என்னைய ஜிஹெச்ல இறக்கி என் ட்ரெஸ் எல்லாம் பிச்சு ஸ்ட்ரெச்சர்ல போட்டு ஒரு கையில ட்ரிப்ஸ் ஏற்றி இன்னொரு கையில கிளீன் பண்ணி, டாக்டர்ஸ் எல்லாம் இந்த ஆங்கிள் தான் எனக்கு தெரியும், சிஸ்டர்ஸ்லாம் வந்து உன் பேர் என்னப்பா, என்னப்பா எந்த ஊர் பண்ணி, உங்க அம்மா பேர் என்ன, அப்பா பேர் என்ன கேட்டு அப்படி உள்ள நுழைகிற நொடி அந்த ஆட்டோ வந்து இறங்கிருச்சு. எங்க அம்மா கீழே இறங்கி அந்த ஆட்டோக்காரருக்கு கொடுக்க காசு இல்லாம என் தாலிக்குடிய அம்மா தாலிக்குடிய கழட்டி அந்த ஆட்டோக்காரர் காலில் போட்டு, அப்பு, என்னை வீட்டில் அப்பு தான் கூடுவாங்க, ஓடி வந்து அப்பு அப்புன்னு கத்திக்கிட்டே வராங்க. எங்க அம்மாவை பார்த்துக்கிட்டே நான் உள்ள போயிட்டு அன்கான்சியஸ் ஆயிட்டேன். பெரும் போராட்டத்துக்கு பிறகு ஒரு 3 நாட்கள் ஐசியூல வச்சு என்னைய போராடி காப்பாற்றி கொண்டு வந்தாங்க. அடுத்த ஓராண்டு காலம் நான் படாத பாடுபட்டேன். இப்படி நிக்கிறேன்னு வைங்களேன், என்னுடைய மைண்டு சொல்லும், இப்போ கீழே பாம்பு இருக்கான்னு ஒரு வாட்டி பார்த்துரு அப்படின்னு சொல்லும். பாத்ரூம் போனால் ஒரு 5 நிமிஷம் ஆய்வு பண்ணிக்கிட்டே இருப்பேன், எங்க இருந்தாவது ஏதாவது வந்துருமா. நடுராத்திரி திடுக்கிட்டு அப்படியே முழிச்சு எந்திரிப்பேன், சரியா தூங்க முடியாது, தூக்கத்தில் சில சமயம் நடக்க ஆரம்பிச்சிருவேன். பெரிய உளவியல் பிரச்சனை ஆயிடுச்சு. ஆனால் நான் எப்போ திடுக்கிட்டு முழிச்சு பார்த்தாலும் அம்மா கையில் ஒரு திருநீர் தட்டை வச்சுட்டு, ஒன்றும் இல்லை தூங்கு, நாளைக்கு சரியாயிருக்கும் திருநீர் வச்சுக்கிட்டு அவங்களும் முழிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ எங்கள் அப்பா தான் ஒரு நாள், இனிமே மைதானத்துக்கெல்லாம் நீ போகக்கூடாதுன்னு ஒரு தடை போட்டு, வேற வழியே இல்லாமல் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நான் இருந்த பல்லாவரத்தில் மறைமலை அடிகளாரினுடைய வீட்டையே ஒரு சின்ன நூலகமாக மாற்றிருந்தாங்க. வேற வழி இல்லாமல் அந்த நூலகத்துக்கு ஒரு சாதாரணமாக நான் போக ஆரம்பித்தேன். இப்போ 2 ரூபா கட்டணும். 2 ரூபா கட்டிட்டு டெய்லி அந்த லைப்ரரிக்கு போய் இந்த கதைகளை, இந்த நூல்களை, கவிதைகளை, கட்டுரைகளை ஏன் படிக்கிறேனே தெரியாம படிக்க ஆரம்பித்தேன். ஒருவேளை இந்த புத்தகங்களை நான் வாசிக்காமல் போயிருந்தால் நான் ஒரு வன்முறையாளனாக மாறி இருப்பேன். புத்தகங்களை வாசித்ததால் தான் இந்த மேடையில் மந்திரியாக, அமைச்சராக நான் வந்திருக்கேன். அதுல அவர் வந்து ஒரு 50 ஆண்டு காலமா அதை எழுதியிருப்பாரு. அதுல ஒரு 50 சிறுகதைகள் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த ஒற்றை சொல் தலைப்பு தான். நம்ம படத்துக்கெல்லாம் வைப்போம்ல, ஒன்று ரூல் ஆஃப் 3 போட்டு வைப்போம், இல்லை 1 வேர்டில் டைட்டில் வைப்போம். பெரும்பாலும் ஒரே தலைப்பு தான். அது ஏன் இப்படி வச்சாருன்னு தெரியல, ஆனால் சுவாரஸ்யமாக இருக்கும். அதிகபட்ச நீண்ட தலைப்பும் பார்த்தீங்கன்னா பெரிய நீளமான தலைப்பு, நல்ல நாள், அவ்வளோதான். அதை தாண்டி வைக்க மாட்டேன். அது முதல் வரியிலேயே
ஏதாவது தகவலோடு தான் தொடங்குவார். விடிஞ்சா பொங்கல், யாரும் நம்ம கிட்ட உரையாடுற மாதிரி உரையாடலோடய தொடங்குவார் கதைகளை எல்லாம். அவரு நன்கு கனிந்து முதிர்ந்து, நம்ம வண்ணதாசன் சொல்ற மாதிரி ஒரு பழம் அப்படியே கனிந்து பறிப்பதற்கு ஆள் இல்லாமல் நல்லா கனிந்து ஒரு பழம் இருக்கு பாருங்க, அதை பார்க்கும் போதே வாசம் வரும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில விகடன்ல பெருந்தமிழர் விருது அவருக்கு தர்றாங்க. நான் தான் விகடன் விருதுகளுக்கு தொகுப்பாளர். அப்ப நான் மேடையில் இதே மாதிரி நின்று கீழே அவர் அமர்ந்திருந்தார். ஏனே தெரியல, என்னுடைய ஐபோன் எடுத்து அவர் விதவிதமா நான் போட்டோ எடுத்துக்கிட்டே இருந்தேன். இப்போ என் கூட என் தங்கச்சி அனிதா சம்பத், அவங்க தொகுப்பாளர், இல்லை நிறைய தமிழச்சி தங்கப்படி நிறைய தொகுப்பாளர்லாம் என் கூட சேர்ந்து நிகழ்ச்சி பண்ணியிருக்கேன். அவங்க கேட்டாங்க, அண்ணா ஏன் அந்த தாத்தாவை போட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கீங்க? நான் சொன்னேன், இல்லைம்மா அவர் கதைகள்லாம் நான் நிறைய படிச்சிருக்கேன். ஓஹோ, அவருக்கு ரொம்ப பிடிக்குமா, அதனால தான் எடுக்கிறீங்களா? ஏன் எடுக்கிறேன்னு எனக்கும் தெரியல. அவரை பார்க்கும்போது ரொம்ப நெஞ்சுக்கு நெருக்கமாக இருந்தது. ஏதோ ஒரு வகையில ஒரு பக்கத்துல ஒரு எழுத்தாளர் நம்ம கிட்ட வந்துடுறாரு. வாசிப்பின் வழியே வேறொரு உலகத்தை ஒரு மனிதனுக்கு காட்டக்கூடியவன். உண்மையில் சொல்ல போனால் ஒரு மனிதனுக்கு இந்த தாய் தந்தை ஆசிரியனை தாண்டி இந்த உலகத்தை வேறொரு கோணத்தில் பார்க்க முடியும்னு காட்டக்கூடிய ஒரு தலை சிறந்த ஆசிரியர் அந்த எழுத்தாளர்கள் மட்டும்தாங்க. ஒரு குழந்தையை அப்படியே மாத்தி விட்டுரும். இன்னைக்கு நிறைய எல்லாம் பாராட்டுவாங்க. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை வந்து நான் முதல்ல சொன்னது, எல்லாரையும் கூப்பிட்டு இந்த பாருங்க, உங்களுக்கு யார் தெரியுமா அமைச்சரா வந்திருக்கிறாரு? ஒரு பள்ளிக்கூடத்தின் ஆக சிறந்த மக்கு மாணவன் வந்திருக்கிறான். அப்ப நீங்க இனிமே என்ன பண்ணணும்னா, சார் இவன் பிரைட் ஸ்டூடெண்ட், இவர் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் உலகத்துல ஒருத்தர் இருக்கவே முடியாது. அது என்ன ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், அந்த வார்த்தையை விட்டுருங்க. அப்ப என்ன சொல்லலாம்? அப்ப ஸ்லோ லேர்னர்ஸ், தமிழ்ல என்ன சொல்லலாம்? மெல்ல கற்கும் குழந்தை. ஒரு வாரத்துல அந்த பேரையும் மாத்திட்டு, அது என்ன மெல்ல கற்கும் குழந்தை, தன் வேகத்தில் கற்கும் குழந்தைகள் இனிமே அவங்கள நம்ம கால் அவுட் பண்ணுவோம். லேர்னிங் ஆன் ஓன் பேஸ். என் வகுப்புல தமிழ்ல நான் எப்போதுமே முதல் மதிப்பெண் வாங்கிடுவேன். கணக்கு படத்துக்கு எனக்கு ஒரு வாய்க்கா தகராறு. நான் அவங்க வழிக்கு போக மாட்டேன், அவங்க என் வழிக்கு வர மாட்டாங்க. ஒரு இது இருந்துகிட்டே இருக்கும். இப்ப எனக்கு தெரிந்து லிடியநாதன் ஒரு சின்ன தம்பி அந்த அமெரிக்கால ஒரு பக்கம் ஒரு கீபோர்ட் போட்டு ஜனகணமன, அதே நேரம் இன்னொரு கீபோர்ட் போட்டு அமெரிக்காவின் தேசிய கீதத்தை ஒரே நேரத்தில் அப்படி சுதி சுத்தமாக வாசித்து எழுந்து நின்று ஸ்டாண்டிங் அவேஷன் தந்தாங்க. அதை செய்த போது அந்த தம்பிக்கு 9 வயது. இப்ப 2 மாசம் முன்னாடி லண்டன்ல சிம்பனி இருக்கு பாருங்க, ஒரு சிம்பனி கம்போஸ் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டான். நாங்க போய் அரசு மரியாதையோடு நானும் வன்னியரசு தோழரும் போயிட்டு நம்ம மதிமுக அண்ணன் வைகோ அவர்களும் போய் அந்த அரசு மரியாதையை கூப்பிட்டு வந்தோம். நான் போற வழியில யோசித்துக் கொண்டே இருந்தேன், லிடியன் பள்ளிக்கூடமே போல, அவன் ஹோம் ஸ்கூலிங் தான். ஆனா அவன் வாசிக்கிற வேகத்தில் பல்லாண்டு காலம் தொழில் முறையாக பல வகுப்புகளுக்கு போன ஒரு மியூசிக் ஸ்டூடெண்டால வாசிக்க முடியாது. அப்ப பார்ப்பதற்கு ஒன்று போலவே இருந்தாலும் இந்த பூக்கள்லாம் பாருங்க, எல்லாமே பூக்கள்னு சொல்லுவோம். ஆனா ஒரு பூவை போல, பூவிதழை போல பயாலஜிக்கலி இன்னொரு பூ இருக்கவே முடியாது. அப்ப பார்ப்பதற்கு ஒன்று போலவே இருந்தாலும் ஒரு குழந்தை போல இன்னொரு குழந்தை இருக்கவே முடியாது. அப்ப ஒவ்வொரு குழந்தையும் தனக்குள் இருக்கக்கூடியது யார்? எழுத்தாளனா, பேச்சாளனா, அமைச்சரா, இயக்குனரா? அந்த தன்னை எறிதல் இருக்கு பாருங்க, அதற்கு வெறும் பாடநூல்கள் மட்டுமல்ல, அதற்கு துணையாக இருக்கக்கூடிய இதர படைப்புகளும் அந்த குழந்தைக்கு தேவைப்படுகிறது. அதனால நான் என்னுடைய பாடநூல் கழக சேர்மன் இருக்காரு, அவர்கிட்ட அதான் சொல்லிக்கிட்டு இருப்பேன், நம்ம வகுப்பு நேரம்லாம் 45 மினிட்ஸ் வச்சிருக்கிறோம், அவ்வளோ அட்டென்ஷன் ஸ்பேன்லாம் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது. அதில் ஒரு 5 நிமிடம் சுருக்கி நாம் ஏன் ஒரு அரை மணி நேரம் செய்தித்தாள்களும் வார இதழ்களும் வாசிப்பதற்காக பள்ளிக்கூடத்தில் ஒரு பீரியட் வெறும் ரீடிங்காக தரலாமே? எதை வாசிப்பது, ஏன் வாசிக்கணும், எப்படி இந்த கேள்விகள் காலங்காலமா இருக்கு. அப்படி எந்த ஆதாயத்திற்காகவும் பண்ண வேண்டாம். ஏதோ ஒன்று செய்தால் ஏதோ ஒன்று கிடைக்குங்கிறது ஒரு ஆதாயம் தானே. ஏதோ ஒரு ஆதாயத்தை எதிர்பார்த்தா நம்ம சிறு வயதில் நம்முடைய தாய் நமக்கு தாய்ப்பால் தராங்க இல்லையே. அப்ப எந்த ஆதாயமும் இல்லாமல் செய்ய வேண்டியது வாசிப்பு. எழுத்தாளர்களை ஏன் நம்ம கொண்டாடணும்னா, இங்க ஐயா எஸ்டா இருக்கிறாரு, அவர் பேச்சை கேட்டுருந்தா நான் ஓடி ஓடி வந்தேன். நல்ல வேலை அவரை கொஞ்சம் லேட்டா பேச வைத்ததுக்கு வேடியப்பத்துள்ளருக்கு நன்றி. துணை எழுத்து, அது கட்டுரையா கதையானே தெரியல. படிச்சுட்டு யாரா அந்த மனுஷன், ராமகிருஷ்ணன் பேர் இருக்கு, ஏதோ சின்ன பையனா தான் இருப்பாரு, அப்புறம் இன்னொரு ராமகிருஷ்ணன் இருக்குன்றாரு. அவர் அந்த துணை எழுத்தை படித்து விட்டு என்னுடைய சார், அப்ப நான் கல்லூரி மாணவன், என்னுடைய சார் கொஞ்சம் இந்த புத்தகம்லாம் வாசிப்பார். அவர் ஜெயகாந்தன் வெறியன். அவருக்கு எனக்கு ஒரே வாக்குவாதம், சார் துணை எழுத்து வாசிங்களா? அவரு வாசிட்டு, இல்லப்பா அது ஜெயகாந்தன் அளவுக்கு ஒண்ணு இல்லப்பா, அதெல்லாம் ரொம்ப கற்பனைப்பா. இல்ல சார் எனக்கு அதான் சார் பிடிச்சிருக்கு, எனக்கு ஜெயகாந்தன் 2 பக்கம் தாண்ட முடியும் சார், எனக்கு கொஞ்சம் மேபி நான் வளரணும்னு நினைக்கிறேன் சார். என்னையா நீ, உனக்கு வாசிப்புனா என்னன்னு தெரியுமா? அவ்வளவு ஒரே ஆர்குமெண்ட். ஆனா அங்க தொடங்கி அடுத்து கதாவிலாசம்னு ஒரு புத்தகம், ஒரு எழுத்தாளர்களை இந்த எழுத்து ஆளுமைகளை எப்படி நமக்கு அறிமுகம் செய்ய வேண்டும் என்பதற்கு ஒரு பாட புத்தகம் இருக்கும் என்று சொன்னால் கதாவிலாசம் ஒரு புத்தகம் போதும். குழந்தைக்கு நீங்க வாங்கி கொடுக்க வேண்டிய மிக சிறந்த பரிசாதான். அப்பெல்லாம் நம்ம சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பர்னு ஒன்று நம்ம அமெரிக்கன் எம்பசிக்கு ஆப்போசிட்ல ஒரு தியேட்டர் இருக்கும்.
அங்க வியாழக்கிழமை தோறும் ஒரு உலக சினிமா போடுவாங்க. நான் மேற்கு தாம்பரத்துல இருந்து 2 பஸ் முடித்து, சில சமயம் பஸ் வராது. அப்ப குப்பலாரி தான் வரும். குப்பலாரி வந்து ஏறி கிஷ்கிந்தால இறங்கி, தாம்பரத்துக்கு இன்னொரு வண்டியில வந்து, அங்கிருந்து ஒரு பஸ் ஏறி மவுண்ட் ரோட்ல வந்து இறங்கி, இது ஒரு பெரிய ஒரு 2 1/4 மணி நேரம் டிராவல் பண்ணி வந்தா வியாழக்கிழமை ஒரு உலக சினிமா பார்க்க முடியும். அப்ப அந்த உலக சினிமாலாம் முதல்ல எதுவுமே புரியாது. நல்லா இருக்கு, ஆனா அது கதை சொல்ல தெரியாது. அடுத்த நாள் என்னுடைய நண்பர்கள் கேட்பாங்க, என்ன மச்சான் படத்துக்கு போனே, என்ன கதை? அது எப்படி நான் சொல்லுவேன்? அது ஒரு அனுபவம். அதெல்லாம் நீங்க அனுபவிச்சு பார்த்தா தான் புரியும். ஆனா கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய என்னுடைய ரசனையை அது மாற்றியது. அங்க வரக்கூடிய மனிதர்கள், சத்யேந்திரான்னு இப்ப சமீபத்துல தவறிட்டாரு. அவர் எல்லா ஸ்கிரீனிங்க்கும் வந்துருவார். அந்த ஜோல்னா பைய விடவே மாட்டார். அதுல அவருக்கு பிடித்த கொஞ்சம் புத்தகங்கள் இருக்கும். எல்லாரிடமும் பேசுவார். அப்படி ஒரு நாள் அங்க வந்த மனிதர்கள் எல்லாமே, ஒரு நாள் பாலுமகேந்திரா சார் வந்திருந்தார். நான் போய் அவர்கிட்ட போய் பேசுறேன். எனக்கு இருந்த சில்லி டவுட்ஸ்லாம் நான் போய் பேசுறது, இளம் கன்ற பயமறியாதல். அவர் எல்லாத்துக்கும் பொறுமையா பதில் சொல்வார். அப்ப நம்ம தோழர் சி மகேந்திரன் பையன் புகழ்னு சொல்லிட்டு, அவர் என்னுடைய நண்பர், இலக்கிய நண்பர். அவருக்கும் எனக்கு தான் இந்த இலக்கிய சண்டைகள்லாம் நிறைய வரும். அப்போ ஒரு நாள் அவரையும் கூப்பிட்டு வந்துட்டு, அவர் முன்னாடி பாலுமகேந்திரா சார்கிட்ட பேசுறேன். அவர் பயங்கரமா பேசுறாரு. எனக்கு ஒரே கர்வம். பார்த்தியா, பாலுமகேந்திரா சார் நம்ம ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு, அன்னைக்கு ஒரு வியாழக்கிழமை படம் முடிச்சு வெளில வரோம். ஜோன்னு மழை பெய்யுது. எல்லாரும் மழைக்காக ஒதுங்கி இருக்கிறோம். சில பேர் ஓடிட்டாங்க. அப்ப அந்த மழையில நனைந்து ஒரு குட்டி நாய், அந்த நாய்க்குட்டினா அது ஒரு ஸ்ட்ரே டாக், அது ஒரு சொறி நாய். அது வந்து அப்படியே அந்த ஓரமா நிக்குது. பாலுமகேந்திரா சார் முட்டி போட்டு அதுகிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. என்னடா நனைஞ்சிட்டியா, குளிரா இருக்கா, டீ சாப்பிடலாமா? அப்ப புகழ் மகேந்திரன் சொல்றாரு, என்னை கூப்பிட்டு, மச்சி அவர் எல்லா நாய்கிட்டையும் பேசுவார் போலரு, அது தெரியாம நீ கர்வத்துல சுத்திக்கிட்டு இருக்கிற. அப்ப நான் சொன்னேன், இல்லடா அதுல உங்களுக்கு ஒரு சந்தோஷமா? இல்லடா அது பாரு, அது வந்து அவ்வளோ அடிபட்டு புண்ணோட இருக்கு. அது வந்து இன்ஃபெக்ஷன் கூட வரலாம். ஆனா அதுகிட்ட போய் ஒரு பேசிட்டு இருக்காருடா. அது பதிலுக்கு அதுவும் வாலாட்டுது, அவர்கிட்ட உடம்ப சிலிர்த்து காட்டுது. அப்ப அந்த ஒரு ரசனை வந்து, நண்பர்களே, நாம் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுமே ஒரு புத்தகம் தான். அவர்களிடம் சொல்வதற்கு ஒரு கதை இருக்கிறது, கேட்பதற்கு நமக்கு காதுகள் இருக்கா, அதான் கேள்வி. அந்த மனிதர்களிடமிருந்து ஒரு கதையை நம்ம வாசிக்கணும், ஒரு புத்தகத்தை படிக்கணும். அதனால என்ன கிடைக்கும்? ஒன்றும் வேண்டாம், எந்த ஆதாயம் வேண்டாம். உங்களுக்குள் தன்னை அறியவும், ஒரு நல்ல மனிதனை அடையாளம் காணவும், உங்களுடைய வாழ்க்கை போன வாரத்தை விட இந்த வாரம் கொஞ்சம் ஆறுதல் அடையவும், இன்னும் கொஞ்சம் நேற்றை விட இன்று நாம் ஒரு நல்ல மனிதனாக உருவாகவும் இந்த வாசிப்பு பழக்கம் தேவை. அதற்காக வேணும் நம்ம எழுத்தாளர்களை வாசிக்கணும். அமைச்சர் எந்த மேடைக்கு வந்தாலும் கோரிக்கை வைப்பாங்க. இங்கேயும் சாரு, நம்ம அண்ணெல்லாம் கோரிக்கை வச்சாங்க. நான் பதிலுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். எஸ், நீங்க சொன்னதையெல்லாம் கேட்டு இந்த மணிமண்டபம் விஷயமாக கண்டிப்பாக முதல்வரினுடைய கவனத்துக்கு கொண்டு போய் இது பரிசீலனை செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம காந்தி மண்டபம், ராஜாஜி மண்டபத்துக்கு நடுவில் இந்த சுதந்திர போராட்ட தியாகிகளுக்காக ஒரு இடம் இருக்கு. அங்க அரசு முறையில மாலை மரியாதை செய்வதற்காக நான் அந்த இதெல்லாம் தமிழ் வளர்ச்சித்துறை தான் ஏற்பாடு செய்வோம், மெமோரியல்ஸ்லாம். போய் என்னுடைய அமைச்சர்லாம் கூப்பிட்டு போனப்ப யாருமே இல்லை, கூட்டமே இல்லை. ரொம்ப மனவேதனையா இருந்தது. அப்புறம் நான் கேட்டேன், என்னப்பா இதெல்லாம் எப்படின்னா, இல்லை சார், இந்த மாதிரி மாலை போடுற அன்னைக்கு கிளீன் பண்ணுவோம், அப்புறம் கட்டி முடிக்கும் போது கொஞ்சம் பேர் வருவாங்க, அதுக்கப்புறமேட்டு வர்றது குறைந்து விடுது. அப்புறம் நான் யோசிச்சேன், எனக்கு அது மாதிரி தொடர்ச்சியாக கோரிக்கைகள் வரும். ஐயா பாரதி ராஜா இயக்குனர் பாக்கியராஜ் சார் அவங்கெல்லாம், அவர்களுக்கெல்லாம் மணிமண்டபம் கட்டணும் கோரிக்கை வரும். ஆனால் நான் யோசித்து பார்க்கும்போது இந்த எளியவனுக்கு என்ன யோசனைனா, ஒரு மணிமண்டபம் கட்டுவது நல்லது தான், அதை விட இதை போல ஒரு ஆய்வரங்கம், கலையரங்கம் கட்டி அதுக்கு அவங்களுடைய பேரை வைக்கிற பொழுது மக்கள் கூட்டமும் அதிகமாக வரும், அதோடைய பர்பஸ் இன்னும் பெருசா இருக்கும். இப்படி ஒரு மேடையில 5 பேர் முன்னாடி பேச ஆரம்பித்ததா இன்னைக்கு சட்டமன்றத்தில் நான் பேசிட்டு இருக்கிறேன். இப்படி ஒரு மேடையில ஏறி பேச்சு பிடிக்க அவங்க சின்ன சின்ன சோப்பு டப்பா பரிசுகள் தான் இன்னைக்கு வந்து என்னை ஆளாக்கி அழகு பார்க்கிறது. அப்போ ஒரு கலையரங்கமும் ஆய்வரமும் கட்டினா இன்னும் கூட பயன் அதிகமா இருக்குமே அப்படிங்கிறது ஒரு யோசனை. இருந்தாலும் அவங்க குடும்பத்தார் என்ன நினைக்கிறாங்களோ அந்த எண்ணத்திற்கு நம்ம வந்து செவி சாய்க்கணும். அப்புறம் இன்னொன்னு, அவர் வந்து ஆமாம், அவருக்கு அந்த தலித் எழுத்து என்பது அவருக்கு ஓப்பாக இருந்தது கிடையாது தான். அதை நான் இப்படி பார்க்கிறேன், அவருக்கு அது ஓப்பாக இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா அவருடைய எழுத்து என்பது என்ன? எழுத்தாளர் எழுதுவதோடு எனக்கு தெரிந்த அவருடைய கடமை முடிந்து விடுகிறது. அவர் எதையும் நினைத்து வேண்டுமானாலும் எழுதியிருக்கலாம். எழுதப்படுவது மட்டுமல்ல எழுத்து. ஒரு வாசகன் அவன் புரிந்து கொள்வதுதான் உண்மையிலே அந்த எழுத்து. அவனுக்கு அது ஆறுதல் தருகிறது. ஒரு ஒடுக்கப்பட்ட குரலுக்கு, ஒரு பாமரனுக்கு, ஒரு நசுக்கப்பட்ட குரலுக்கு அந்த எழுத்தை வாசிக்கிற பொழுது அது ஒரு இளைப்பாறுதலை தருகிறது என்கிற பொழுது, யாருக்கு எப்படி ஒரு எழுத்து எடுத்துக்கணுமோ எடுத்துக்கங்க. அவர் எப்படி எழுத்தாளர் எடுத்துக்கிறங்க, எடுத்து படிங்க, ஆனா படிச்சிருங்க.
தயவு செய்து வாசிப்பு பழக்கத்தை மட்டும் அடுத்த தலைமுறைக்கு நம்ம மடைமாற்றம் செய்ய வேண்டும் என்பதில் இந்த மேடையில் நான் சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். பூமணி ஐயாவினுடைய எழுத்து என்பது அது வந்து ஏற்கனவே நான் சொன்னதை போல நிறைய மாணவர்கள் அதை எனக்கு தெரிஞ்சு நிறைய ஆய்வு பண்ணியிருப்பாங்க. அவர் எப்படி உரையாடலில் தொடங்குறாரு, ஒற்றை தலைப்பில் கொண்டு வராரு. வரலாறு நெடுக பெரும்பாலும் பார்த்தால் ஜெயித்தவர்களின் கதையாக இருக்கும். இப்போ நீங்கள் மன்றோ சிலை இங்கே இருக்குது, நீங்கள் மன்றோ தேடி பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையே ஆச்சரியமாக இருக்கும். இன்னைக்கு கலெக்டர்கள் இருப்பதற்கு காரணம் மன்றோ. இந்த ஜெயித்தவர்கள், மாமன்னர்கள், வீரர்கள், இவர்களினுடைய வாழ்க்கை வரலாறு கொண்டாடி கொண்டிருக்கிற பொழுது வரலாறு எழுத மறந்த மனிதர்களுக்கு தன் எழுத்தில் இடம் கொடுத்ததற்காகவே ஐயா பூமணி அவர்களை நான் வாழ்நாள் முழுக்க கொண்டாடுவேன். ஒரு பஞ்சத்தை, எளிய மனிதர்களை, ஒரு வட்டார வழக்கை, ஒரு சாதிய பின்புலத்தை உள்ளது உள்ளபடி புழுதி பறக்க. இப்போ நான்லாம் என்னையெல்லாம் வந்து பல விஷயங்களுக்கு வந்து தொடர்ந்து பயன்படுத்துவாங்க. ஒரு மாவட்டத்தில் என்ன பெரிய டிசாஸ்டர் வரும், ரெயின்ஃபாலா, பூகம்பமா, இல்லை ஏதாவது ஒரு ஆலை வெடி விபத்தா, அதை நாங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக அதற்காக திட்டமிட்டு உழைச்சிக்கிட்டே இருப்போம் பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே. இந்த எல்லா டிசாஸ்டருமே கண்ணுக்கு தெரியும். மழை வந்தால் இடுப்பளவு தண்ணி வீட்டில் நின்றுனா 20 வருட சேமிப்பு கரைஞ்சிடும். நம்ம வீடுகளில் இடுப்பளவு ஹைட்டில் தான் டிவி இருக்குது, கம்ப்யூட்டர் டேபிள் இருக்குது, சோஃபா இருக்குது, பெட் இருக்குது, ஒரு பைக் இருக்குது, ஒரு கார் இன்ஜின் இருக்கும். அப்போ 20-25 ஆண்டு காலம் சேமித்து உழைத்து வாங்கிய வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், டிவி எல்லாம் போயிடுச்சுன்னா அது ஒரு பெரிய டிசாஸ்டர் வரும்போது கண்ணுக்கு தெரியும். ஒரு பூகம்பம் வருதுன்னா அந்த இடிபாடுகள் எல்லாம் இடிந்து நொறுங்குவது கண்ணுக்கு தெரியும். ஒரு வெடி விபத்து கண்ணுக்கு தெரியும். கண்ணுக்கே தெரியாமல் ஒரு பேரிடர் வரும், அது பஞ்சம். ஒரு கருவாடு பாக்கெட் அதிகமாக வித்தா கலெக்டர் பரபரப்பாயிடுவார். ஏன்னா பஞ்சம் வந்துருச்சுன்னா தாங்கவே முடியாது. தாது ஈஸ்வர பஞ்சம் என்ற ஒரு பஞ்சத்துல கையளவு நெல்மணி இல்லாமல் 1.5 லட்சம் பேர் செத்து போனாங்க. கற்பனையை செய்து பார்க்க முடியாத ஒரு கொடூரம். அப்படிப்பட்ட அந்த பஞ்சத்தை, அந்த எளிய மக்களை எல்லா இடத்தில் ஒரு மனிதன் கொண்டு வருகிறார் என்றால் அவர் அந்த தமிழ் எழுத்துலகத்திற்கு மட்டுமே கிடையாது, அவர் கலை உலகத்திற்கே ஒரு மாபெரும் மனிதர். இன்னைக்கு எஸ்ட்ரா சொன்னார் பாருங்க, சலங்கை கட்டிய காகம். சலங்கை கட்டிய காகத்தை உங்களால மறக்க முடியாது. விசித்திரியில் வர சித்திரலேகான்னு ஒரு கேரக்டர், ஒரு 20 ட்ரெஸ்ஸை தான் உடம்பை சுற்றி, சித்திரலேகா தானே சார், 20 ட்ரெஸ்ஸை தான் உடம்பை சுற்றி ஒரு பொண்ணு சுற்றிக்கிட்டே இருக்கும், ட்ரெஸ் போட்டுக்கிட்டே. யோசிச்சு பாருங்க, 20 ட்ரெஸ்ஸை ஒரு லேடி வந்து அப்படியே உடம்புக்கு ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே இருந்தா. அந்த கதையின் பேரே விசித்திரி. யாமம்னு ஒரு நாவல் எழுத 2008-07 நினைக்கிறேன். அந்த யாமம் நாவல் முழுக்க திடீர்னு உண்மை சம்பவம் இருக்கும். நாம வந்து இந்த பரங்கி மலையிலிருந்து தான் இந்தியா மேப்பை உருவாக்கக்கூடிய அந்த ஜிடிஎஸ்ன்னு சொல்லுவோம், கிரேட் ட்ரிக்னாமெட்ரி சர்வே. ஒவ்வொரு மலையா பார்த்து ஒரு ட்ரிக்னாமெட்ரி முக்கோணம் போட்டு கடைசியில் போய் அந்த வெள்ளைக்கார அதிகாரி ஒரு பெரிய குன்று மலையை பார்த்தாரு. அந்த மலையை பார்த்து வியந்தாரு. அதற்காக 15 நாள், ஒரு மலையை அளவிட 15 நாள் அவங்க போராடினாரு. கடைசியில் அந்த மலைக்கு அவர் பெரிய வச்சாங்க. அவர் தான் எவரெஸ்ட். இந்தியாவினுடைய வரைபடம் உருவானது அவருடைய பங்களிப்பு. இந்த பரங்கி மலையிலிருந்து தொடங்கி தான் இமயமலைக்கு போனாரு. இது மாதிரி கேரக்டர்ஸ் வரும். இன்னொரு பக்கம் ஒரு எளிய குடும்பம், பல நூற்றாண்டுகளாக எப்படி ஒரு குடும்பம் அழிந்து போய் மறுபடியும் இப்படி வந்தது. அதில் குறிப்பாக ஒரு அத்தர் வரும். யாமம் புக்கை படிச்சுட்டு எனக்கு அத்தர்னா அப்படி ஒன்று இருக்கிறதே அப்போதான் தெரியும் எனக்கு. அந்த அத்தரை தேடி தெருவான்னு அலைஞ்சிருக்கேன். நம்ம வந்து அத்தர் எங்கே வாங்கலாம், ஸ்பென்சர் பிளாஸா போனால் உண்மையாக கிடைக்குமா, மவுண்ட் ரோட் போனால் உண்மையாக கிடைக்குமா? அப்போ ஒரு எழுத்து என்ன செய்யும்னா, எழுதப்படக்கூடிய எழுத்தாளருக்கு வாழும் காலத்தில் அவர்களுக்கான ஒரு வல்லமையை, அங்கீகாரத்தை வாங்கி கொடுக்கணும். அவர்கள் வாழ்ந்து முடித்த பின்பும் வன்முறையின் பாதையில் செல்ல வேண்டிய என்னை போன்ற மனிதர்களை எல்லாம் ஒரு பொது இடத்தில் ஒரு மதிப்பும் மரியாதையும் வாங்கி தரக்கூடிய ஒரு நல்ல மனிதனாக, தன்னை அறியக்கூடிய ஒரு நல்ல மனிதனாக மாற்றக்கூடிய வல்லமை ஒரு நல்ல எழுத்துக்கு இருக்கு. அதற்காகவே இந்த எழுத்தாளர்களை நம்ம கொண்டாட வேண்டும் என்று சொல்லி, எல்லா நம்ம நண்பர்கள், அவர் வேடியப்பன், அவர் நம்ம கரிகாலன், நம்ம சாரு டைரக்டரு, நம்ம முருகேஷ் சாரு, ஐஏஎஸ் சாரு, இந்த அரங்கம் பார்க்கும் போதே இன்னும் ஓரமாக ஒரு பயம். ஐயோ, பொதுவாக இலக்கிய கூட்டம்னா நம்ம நண்பர்கள் 25 பேர் தான் திரும்ப சுழற்சி முறையில் வந்துக்கிட்டே இருப்போம். ஆனால் பூமணி ஐயாக்காக ஆல்மோஸ்ட் அரங்கம் நிரம்பியது. இங்கு வந்து சிறப்பு செய்த உங்களை வணங்கி வாழ்த்தி விடைபெற்று செல்கிறேன். இன்னொரு கூடுதல் நன்றி, பொதுவாகவே இந்த பொன்னாடைய பரிசா கொடுத்து போற இடத்துல என்னை பாடாப்படுத்துவாங்க. நான் இனிமே கலந்து கொள்ளக்கூடிய விழாக்களில் இந்த பொன்னாடைகளுக்கு பதிலாக புத்தகங்களை பரிசாக கொடுக்க வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. பூமணி ஐயாவை கொண்டாடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.